வணக்கம் நண்பர்களே. அமைச்சர்கள் ஊழல் செய்தால், லஞ்சம் வாங்கினால், அவப்பெயர் ஏற்படுத்தினால் கல்தாவாமே. திரு விஜய், முதலமைச்சர் விஜய் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதுல நிறைய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாராம். முக்கியமா அமைச்சர்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, லஞ்சம் லாவண்யம் இருக்கவே கூடாது, ஊழல்ங்கிற பேரு வந்தாவே எவ்வளவு நெருக்கமானவராய் இருந்தாலும் அவருக்கு கல்தா. முதலமைச்சர் விஜய் சாட்டையோட தான் எப்பவுமே இருப்பார் மாதிரி இருக்கு. சரி, அமைச்சர்கள் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. இதுல என்ன விஷயம்னா, அமைச்சர்களுக்கே கல்தா அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களுக்கு ஐயையோ கம்பிதானா அப்படின்னு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. முதல்ல இத மாதிரி கேள்விப்பட்டிருக்குமா? அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது, அவர்களுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை, அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள், இன்னைக்கு நீ மந்திரி நாளைக்கு நீ எந்திரி, இதெல்லாம் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்குமா? சாத்தியமே இல்லை. ஒருவேளை அமைச்சர் மீது அப்படியாவது புகார் வந்தால் தலைமை அழைத்து கேட்கும், ஊழல் செய்தீர்களா? ஆமாம். அப்படியா? லஞ்சம் வாங்கினீர்களா? ஆமாம். எங்கே கட்சி நிதி? எங்கே? பார்ட்டி ஃபண்டு. இதைதான் முதலமைச்சர் விஜய் பல சமயங்களை சொன்னாரு. பார்ட்டி ஃபண்ட் சொன்னோன்னா அவங்கவுங்க அதிர்ந்து போயிட்டாங்க. பார்ட்டி ஃபண்ட் இல்லையா அப்படின்னு. இப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி எச்சரிச்சிருக்கிறாராமே. பொதுவா அமைச்சரவை கூட்டம் நடந்தது அப்படின்னா அமைச்சரவை திட்டங்கள் என்ன, தமிழக அரசுடைய திட்டங்கள் என்ன, இதெல்லாம் பேசுவாங்க. இப்படிதான் வெளியே செய்தி கசியும். இப்ப என்னன்னா அப்படியே தலைகளா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலுக்கு போறது, ஆய்வு செய்யறது, ரீல் எடுக்கிறது, வைரல் ஆக்குறது, அதெல்லாம் கூடாதுன்னு திரு விஜய் சொல்லி இருக்கிறாராங்க. அதெல்லாம் கூடாது, இந்த வேலை வச்சுக்காதீங்க, கெட்ட பேர் வந்து சேருது. என்ன பண்றாங்க அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ காவைக்காவை சேர்ந்தவங்க நேரா வண்டி எடுத்து ஸ்கூல்ல போய் இறங்க வேண்டியது, ஒரு கிளாஸ் ரூம் போய் உட்கார வேண்டியது, நிக்க வேண்டியது, ஏதாவது சொல்லுங்க வேண்டியது, அதுல ஒரு வீடியோ எடுத்த வேண்டியது, அது வைரல் ஆக்க வேண்டியது. அது கெட்ட பேர் அல்லவா? அது யாருமே ரசிக்க மாட்டாங்க. தமிழகத்தில் எத்தனை பள்ளிகள் இருக்கு, எத்தனை ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க, எத்தனை விதமான தரம் இருக்கு. ஒரு ஸ்கூல் சுமாரா இருக்கும், ஒரு ஸ்கூல் நல்லா இருக்கும், இப்படிலாம் இருக்குல்ல. ஒரு வீடியோ வெளியிடுறது மூலமா எல்லாருமே அப்படிதானோங்கிற எண்ணத்தை கொடுக்குது. அதை லாக் பண்ணிட்டாரு. அப்புறம் லஞ்ச விவகாரத்துக்கு வருவோம். என்ன ஒரு விஷயம், ஏதாவது ஒரு தாவேக்கா நிர்வாகி ஏதாவது கிராமத்துல பதவியில் இருக்கிறவர் லஞ்சம் வாங்கினதை கேள்விப்பட்டா உடனே அவங்களுக்கு கல்தா கொடுத்துட்றாங்க, கைதும் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முதல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா? தலைமை என்ன பண்ணும்? முன்னாள் தலைமைகள், முன்னாள் அரசருடைய தலைமைகள் எல்லாம் விசாரணை நடக்குது, இது பொய் புகாரு, எதிர்கட்சி செய்தது, இதெல்லாம் தானே செய்வாங்க. அப்படிலாம் இல்ல. இது கிளீன் கவர்மெண்ட், நல்ல ஒரு தூய்மையான ஆட்சி கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற அரசாங்கம். அதுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அதை நம்பிதான் வாக்களித்திருக்கிறார்கள். இது 5 வருஷத்துக்கு ஆட்சி இல்லைங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கிறாரா முதலமைச்சர் விஜய். என்ன 5 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு? மக்களுக்கு நன்மை செஞ்சா, நன்மை செய்து கொண்டு இருக்கிற வரைக்கும் ஆட்சி தான், நிரந்தர ஆட்சி தான். ஆனா அதெல்லாம் இல்லாத மாதிரி அமைச்சர்கள் செய்து விடுவார்களோ, கெட்ட பேர் வந்து விடுமோ அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாரு. இந்த எச்சரிக்கை அமைச்சர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த அமைச்சரவை ஒரு கூட்டு அமைச்சரவை, பல்வேறு கட்சிகள் சேர்ந்த ஒரு ஒரு கலவை அமைச்சரவை. இதுல மாற்று கட்சிக்காரங்க இருக்காங்க, காங்கிரஸ்காரர் இருக்காரு, விசிகாரர் இருக்கிறாரு, அப்புறம் ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம்காரர் இருக்கிறாரு. இவங்க எல்லாத்துக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்துருச்சு. முக்கியமாக லஞ்சம் வாங்காமல் அரசு நடத்தலாம், அதுல சந்தேகமே இல்லை. லஞ்சத்துக்கு போகிற பணத்தை எல்லாம் மக்கள் சேமித்தாலே அந்த பணம் மக்களுக்கு பயனுள்ளதாக கழியும். உண்மையை நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்க, ஒரு 100 ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்க, இல்ல 500 ரூபாய் கேட்கறாங்க. அது இல்லை அப்படின்னா அந்த 500 காசு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு சேமிப்பீங்க, அல்லது ஒரு பொருள் வாங்குவீங்க, இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்க. அதெல்லாம் பொருளாதாரத்துல பலன் தானே. இதெல்லாம் ஏற்படுறதுங்க. லஞ்சம் ஒழிந்தால் பொருளாதாரம் 25% உயரும். இது ஆய்வுங்க. அதை செய்வதற்கு திரு விஜய் முயற்சி செய்கிறார். என்ன லஞ்ச பணம் வாங்கலன்னா மக்கள் பணத்தை அப்படியே வச்சுக்க மாட்டாங்கல்ல. நான் சொன்னது ஒரு குடும்பத்திற்கோ ஒரு நபருக்கு 500 ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சத்தில் புரளும் போது அது பொருளாதாரத்திற்கு இழப்பாக இருக்கிறது. சிலர் மட்டுமே போய் பணம் சேர்கிறது. அதான் வேண்டாம் சொல்ல, லாக் பண்ணுங்கிறாரு. இதெல்லாம் முன்னாள் அரசு சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வைத்து கலக்குதுங்க. என்னப்பா இவர் கம்பி என்ன வச்சிருவாரோ, என்ன பண்ணுவாரோ, வாரத்துக்கு தினமும் ஏதாவது ஒரு புகார் வந்துகிட்டே இருக்கு, இப்படிங்கிற மாதிரி கலங்கிதான் போயிருக்காங்க. கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. கவனிச்சிங்களா? கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏதாவது ஒரு சிறு விபத்து நடந்தா கூட இந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது பாருங்கள் அப்படிலாம் கிளர்ந்து எழுவாங்க இல்லையா? இப்போ சைலண்ட் ஆனாங்க. எதுக்குங்க ஏதாவது பேசி அப்புறம் வெளியே எட்டி பார்த்த போலீஸ்கார் நின்று இருப்பாரு. இந்த விஷயம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மாதிரி இருக்கு. அப்புறம் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திரு விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே இது பாஜக தூண்டுதலால் நடப்பது இந்த மாதிரி. ஏன்னா பாஜக பூச்சாண்டி காமிச்சே இங்க அரசியல் செய்ய திமுக சார்ந்தவர்கள் நினைப்பாங்க. அந்த பாஜக காமிச்சு ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான்.
அவரு நேரடியாக திமுக எதிர்த்தாரு, பாஜக எதிர்த்தாரு. இப்போ அவர் மத்திய அரசோடு இணக்கமாகவும் பாஜகவோடு தொலைவோடு தான் இருக்காரு. அப்படிதான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவரோட இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க, விடுதலை செய்திகள், முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அப்புறம் அவர் போய் பாஜக போயிருவாரா? இதெல்லாம் சொல்றதன் மூலமாக அவங்களை திருப்திப்படுத்திக்கிறாங்க. பாஜகங்கிற ஒரு பூதத்தை காட்டி அவங்களுக்கு பூதம், நமக்கு அந்த கட்சிகள் சார்பான எதுவுமே இல்லை, அதை காட்டி அவங்களுக்கே அவங்களை பயமுறுத்திக்கிறாங்க. திமுக பயமுறுத்துறாங்க. திமுக தலைமையை திமுக சார்பாளர்கள், திமுக அனுதாபிகள், ஏன் திமுக உறுப்பினர்களே விஜயும் அண்ணாமலையும் பாஜகவின் இரட்டை குழந்தைகள் அப்படி எடுத்து விடுறதுதான். இது என்னன்னா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருது. அப்புறம் திமுக தலைமைக்கு எச்சரிச்சு வைக்கிறது, பாருங்க இவங்களெல்லாம் பாஜக. ஆனா திமுகவை இவங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு பாஜக லைன்ல போக போகுது, நடக்கத்தான் போகுதுங்க. இப்ப பாருங்க நிறைய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் வரப்போகுது. அதுல திமுக ஒன்று சார்பாக வாக்களிக்கும், இல்ல அப்படின்னா வெளிநடப்பு செய்யும், நடுநிலை வகிக்கும். இதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுவாங்க. நிச்சயமாக திமுக பாஜக சார்பான நிலைப்பாட்டை எடுக்கத்தான் போகிறது. இதை திரு விஜயும் மற்றவர்களையும் பாஜகவினுடைய வழித்தோன்றர்கள், பாஜகவின் தூண்டுதலில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பார்த்துட்டு ஏமாந்து நிக்க போறாங்க. இதை சொல்லித்தான் திமுக ஓட்டு வாங்கிட்டு இருந்தது. இனிமேல் முடியாதுங்க. இனிமேல் தனக்கு சொந்தமான ஒரு அரசியலை செய்தாக வேண்டும். பிஜேபி எதிர்ப்பு மட்டுமே போதாது. அப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. திட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குங்க. எந்த ஒரு அரசு மாறினாலும் அரசாங்கம் சார்பான திட்டங்கள் நடந்து தான் இருக்கும். ஆனா கொள்கையில் மாறிட்டு இருக்கும். எத்தனை டெண்டர்கள் இன்னைக்கு ரத்து செய்யப்படுது கவனிச்சிருப்பீங்கல்ல. முன்னாள் அரசு கொடுத்த டெண்டர் தான் ரத்து செய்யப்படுது. அதுல கமிஷன் இருக்குமோ, இதெல்லாம் பார்த்து 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 பண்றாங்க. இதெல்லாம் செய்யறது மூலம் மக்களுக்கு அந்த பணம் வந்து சேருது. இப்படி ஒரு தரமான ஒரு ஆட்சி கிடைக்கும்னு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா மக்கள் நம்பிக்கை வைப்பாங்க. பாஜக பூச்சாண்டி காட்டியெல்லாம் நீங்கள் அவப்பெயர் ஏற்படுத்த முடியாது. பாஜக பூச்சாண்டி காட்டுறவங்க திமுக உறுப்பினர்களா இருக்கிறவங்க, திமுக சார்பானவங்க, இடதுசாரிகள் சொல்லிக்கிறவங்க. நாங்கெல்லாம் என்ன தெரியுமா, நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே கம்யூனிஸ்ட் இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திமுக ஜாதாவே அடிச்சிட்டு இருப்பாங்க. ஐயா, எந்த கட்சினாலும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறோம். அண்ணா திமுகவோ தாவேகாவோ பாஜகவோ நாம் தமிழரோ யாராக இருந்தாலும் என்ன செய்யறாங்கிறத பொறுத்து நாங்க கருத்துக்களை சொல்றோம். இவங்களுக்கு சார்பாகவோ அவங்களுக்கு சார்பாகவோ இல்லை. இன்னைக்கு தாவேகா சார்பாக மக்கள் மனநிலை இருக்கு, மக்கள் சார்பாக தாவேகா இருக்கு. திரு விஜய் சொல்றாரு தூய்மையான ஆட்சியை தர்றதா, அதை நம்புவோம், அதை செய்து காட்ட வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்துவோம். என்ன தப்பு இருக்கு? யார் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாலும் தூய்மையான ஆட்சியை கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பா என்ன? அதை செயல்படுத்துவோம். அப்புறம் மதச்சார்பின்மை என்ன ஏதாவது டிபேட் ஆகுறாங்களா? இல்ல அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏன் கொடுக்குறீங்க? திமுக பாஜகவோடு போகலாம் அப்படின்னு திரும்ப பகீர் கிளப்புறாரு. டெய்லி ஒரு பகீர் கிளப்புறாரு. நேத்தே நம்ம சொன்னோம், இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ, இன்னைக்கு பகீர் கிளப்பியிருக்கிறார். என்னன்னா, நாங்கள் திமுக பாஜக எதிர்ப்பாக இருப்பது என்பதால் திமுகவோட பயணம் போகிறோம், நாளை திமுக பாஜகவோடு போகலாம் அப்படின்னு பகீர் கிளப்புறாரு. போகலாம்ங்கிறது அப்படி அனுமானிச்சு சொல்றாரா, இல்ல நடக்க போறதை முன்கூட்டியே சொல்றாரா அப்படின்னு தெரியல. நாளைக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இருந்தாலும் அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு, திமுக இருக்கிற ஒரே இன்னைக்கு பாஜக தான். அதை மீறி அவர்கள் அரசியல் செய்தால் அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு. தமிழக அரசியல் தூய்மையான அரசியல் நோக்கி செல்ல வேண்டும், செல்லும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.